2017 ஆகஸ்ட் மாதம் 16 நானும் எனக்கு நெருங்கிற ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் அவர்களும் நாங்கள் கிளம்பி ஒரு வெளியூருக்கு நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணி போனோம். போயிட்டு ஒரு சின்ன ட்ரெயின் முடிச்சுட்டு திரும்பி வரோம். திரும்பி வரும்பொழுது நாங்கள் 2 பேரும் தான் காரில் இருக்கிறோம். அன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்து சிட்டிக்குள்ளே ரீச் ஆகணுன்றதுக்காக நல்லா ஃபாஸ்ட்டாக அவர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2 பேர் தான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். அவர் ஓட்டுறாரு, நான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். இதில் எங்களுக்கு அந்த நேரத்தில் ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்குமே அந்த சீட் பெல்ட் போடணுன்ற அந்த அவேர்னஸ் எங்களுக்கு கிடையாது. 2 பேருக்குமே இல்லை. அதெல்லாம் அவரும் சீட் பெல்ட் போடலை, நானும் சீட் பெல்ட் போடலை. நியர்லி 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அவர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. வர வழியில் வந்து பார்க்கும்பொழுது நல்ல மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ரோடும் ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டில் 130 கிலோமீட்டர்ஸில் ஓட்டுறாரு. வந்துட்டே இருக்கும்போது திடீர் ரோடு அப்படியே டேர்ன் ஆகுது. டேர்ன் ஆகும்போது அந்த தண்ணி இருந்ததுனால அப்படியே வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு. ஸ்கிட் ஆகி அப்படியே ரோல் ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடிக்கு கார் அப்படியே ரோல் ஆகிட்டே போயிடுச்சு. அந்த ஸ்லிப் ஆனது மட்டும்தான் தெரியும். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. அதில் வந்து ஸ்லிப் ஆகிட்டு அவ்வளோ தூரம் ரோல் ஆகிட்டு போய் விழுந்ததில் வந்து அவருக்கு ஸ்டேரிங் பிடிச்சதுனால அவருக்கு ஒரு கிரிப் இருந்துச்சு, எனக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் அதை யாரும் ஜனங்க வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. வண்டி வந்து அப்படி சைடாக விழுந்து கிடக்குது. அப்படி கிடக்கும்பொழுது ஜனங்கள் ஓடி வந்து பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் டோரை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது அவர் ஸ்டேரிங் பிடிச்சி அப்படியே சாஞ்சு கிடக்கிறாரு. பட் அவருக்கு வந்து இன்டர்னலில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம், வெளியில் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி இல்லை. அப்புறம் அவரை வந்து நல்லா கான்ஷியஸோடு தான் இருக்கிறாரு. அவரை தூக்கி வெளியில் எடுத்துட்டாங்க. ஒருத்தர் இருந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குற ஃப்ரண்ட் சைடில் இல்லை, நான் இல்லை. சரி, பேக் டோரை திறந்து பார்த்தா உள்ள அதை சொலட்டி அடித்து நான் பேக் சீட்டுக்கு நடுவில் அந்த கால் வைக்கிற இடத்துல அந்த குழிக்குள்ள நான் அப்படியே அன்கான்ஷியஸாக விழுந்து நடந்துட்டுக்கிறேன். நீங்கள் ஃப்ரண்ட்ல இருந்து அந்த சுழண்டல பேக்கில் வந்துட்டீங்க? ஆமாம், பேக் சீட்டுக்கு நடுவில் கால் வைக்கிற இடத்துல அந்த குழியில் கிடந்துருக்கிறேன். அப்போது ஹெட் இன்ஜுரி பெரிய அளவுக்கு தலையில் அப்படி பெரிய கட்டு. அதாவது அதுக்கு பிறகு 11 ஸ்டிச் போடப்பட்டது. அப்போ எவ்வளோ பெரிய கட்டுன்னு யோசிச்சு பாருங்க. 11 தையல் போடுற அளவுக்கு தலையில். ஆமாம், அவ்வளோ வளர்ந்துருச்சு. ஃப்ரண்டில் ஃபேஸில் ஒரு கட்டு, அப்புறம் இங்கே வந்து 11 தையல் போடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கட்டு ஆகி டோட்டலாக ப்ளீட் ஆகி நான் போட்டிருந்த ஷர்ட்டே வந்து ரெட் கலராக மாறி இருக்கு. அந்த அளவுக்கு ப்ளீட் ஆகி அப்படி கிடந்திருக்கிறேன். அந்த டோரை திறந்து பார்க்கும்போது கை அப்படியே வெட்டி இழுத்து அதோட அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருக்குது. அப்போ திறந்து பார்த்தவங்க சொல்லிட்டாங்க, இந்த ஆள் அவுட்டு அப்படின்ட்டுக்கிறாங்க, செத்துட்டாரு அப்படின்ட்டாங்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு அந்த பாஸ்டர் பக்கத்தில் பார்த்துட்டு கத்தி அழுதுருக்கிறாரு. ஐயோ, ஸ்டீஃபன் பாஸ்டர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரும் அழுதுருக்கிறாரு. இந்த நிலைமையில் வந்து பார்க்கும்போது அந்த மழை வேறு லைட்டாக தூரிட்டு இருக்கவே நல்லா கவனித்து பார்த்துட்டு லைட்டாக திரும்பி லைட்டாக கை ஷேக் ஆகிருந்துருக்குது. அப்புறம் என்னை கையை பிடிச்சி தூக்கி எடுத்துருக்கிறாங்க. எனக்கு தெரியல, கான்ஷியஸ்லேயே இல்லை. அப்புறம் வெளியில் அந்த மழை தண்ணி படவே எனக்கு வந்து அதாவது வந்து அந்த மயக்க நிலைமை போயிடுச்சு. பட் எனக்கு ஏற்பட்ட அந்த ஹெட் இன்ஜுரியில் என்னுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. சொல்ல போனால் மெமரி டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு, பிரெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஹெட் இன்ஜுரி. அது நல்ல அடி, சரியான அடி. பிரெயின் ஃபங்க்ஷனே ஸ்டாப் ஆகிட்டு எனக்கு நான் கான்ஷியஸில் இருக்கிறேன் போல இருக்கு. பட் எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. பெயின் கூட எனக்கு தெரியும். அதாவது எனக்கு பெயினும் ஃபீல் பண்ண முடியல. என்னுடைய லைஃப்பில் வந்து அது வந்து ஒரு பிளாங்க், ஒரு 45 மினிட்ஸ் பிளாங்க். என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு தெரியாது. அப்போ என்னை கொண்டு வந்து எடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. யாரோ ஃபேஸை வந்து தண்ணி கழுவி விட்டுருக்கிறாங்க. தண்ணி குடிக்க வச்சிருக்கிறாங்க, வாயில் ஊற்றிருக்கிறாங்க, குடிச்சிருக்கிறவங்கள இருக்கு. எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி 1/2 hour அந்த இடத்துல போயிருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யாரோ 108 ஃபோன் பண்ணேன். ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த சைலன்ஸ் சவுண்டு மட்டும் கொஞ்சம் எனக்கு ஸ்லைட்டாக கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன 2 பேர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அது வந்து எனக்கு கான்ஷியஸ்ல இல்லை, என்னமோ நடக்குது, சின்ன ஃபீல் ஆகுது, ஏதோ நடக்குது, அவங்கள கூட்டு போறாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கு, எதுனே தெரியல, எங்க இருக்கிறோம் எதுவுமே தெரியல. யாரோ கையை பிடிச்சி போடுறது மட்டும் தெரியுது. கரெக்ட், அப்படிதான். அப்புறம் என்னை கூட்டிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல என்னை வந்து படுக்க வச்சுட்டாங்க. ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சிருக்கிறாங்க. அப்புறம் நான் படுத்துட்டு இருக்கும் போது தான் பார்க்கும்போது நம்ம எங்கேயோ படுத்துருக்கிறமேனு மட்டும் தெரியுது, எதுவுமே தெரியல. பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் டோட்டலாக ஸ்டாப். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது எனக்கு தெரியல, ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு தெரியல. அப்புறம் நான் அவரை பார்த்து கொஞ்சம் கான்ஷியஸ் வந்து அவரை பார்க்குறேன். அப்புறம் பாஸ்டர் பார்த்து கேட்குறேன், பாஸ்டர் நம்ம எங்கே இருக்கிறோம், எதுக்கு வந்தோம், யாரை பார்க்க வந்தோம், எதுக்கு வந்தோம், இப்படி கேட்குறேன். அப்போ காலையிலிருந்து என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியல, ஏன் வந்தோம், எங்கே இருக்கிறோம், எதுவுமே எனக்கு போயிடுச்சு. எல்லாம் மெமரி கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் எதுவுமே காலையிலேருந்து எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை, எல்லாமே போயிடுச்சு.
அப்புறம் அவரு பயந்துருக்கிறார், என்னமோ ஆயிடுச்சு இவருக்கு, அவ்வளோதான் போல இருக்கு, பிரெயின் போயிடுச்சுன்னு. அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது என்னை அப்படியே ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு அங்கே ஸ்டிச் போடுறாங்க தலையில். அப்போ அவங்க ஃபாஸ்ட்டாக அங்கே ஸ்டிச் போடும்போது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. பெயின் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன் தையல் போடும்போது. அந்த தான் எனக்கு கொஞ்சம் பெயின் எனக்கு தெரியுது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மெமரி ரிக்கர் ஆகுது. நம்ம எங்கேயோ இருக்கிறோம், நம்ம ஸ்டிச் பண்ணுறாங்க, நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு 1 hour கழிச்ச பிறகு தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்றதே எனக்கு தெரியுது. அது வரைக்கும் தெரியல. பிரெயின் அப்படி டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் தான் பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிச்சில் போட்டு அடுத்த 5 minutesல நான் பாட்டுக்கு எழுத கேஷுவலாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். தலையில் பெரிய கட்டு போட்டிருக்கிறாங்க, 11 ஸ்டிச் போட்டிருக்கிறாங்க, கேஷுவலாக எழுத நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றுமே தெரியல, 100% நார்மலாக நடக்க ஆரம்பிச்சு. என்ன பார்க்குறவங்க பயந்து ஓடுறாங்க, இவருன்னா இப்படி ரத்தத்தோட ஒரு வருஷம் நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆண்டவர் அந்த அளவுக்கு உடனே ஒரு ரெக்கவரி கொடுத்தாரு. அப்புறம் வந்து பார்த்தோம், ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, 100% நார்மல். இது நடந்து இப்போ பார்த்தீங்கன்னா 9 years ஆயிடுச்சு. நம்ம 2017 ஆகஸ்ட் 16 9 years முடியுது. 100% எனக்கு அந்த ஸ்பாட்ல இருந்து எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. இதுல வந்து என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் கேட்டீங்கன்னா, இதுக்கு முந்தின வருஷம் 2016 அது நடக்கிறதுக்கு முந்தின வருஷம் எனக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஆன்ஜியோ பிளாஸ்ட் பண்ணி எனக்கு ஸ்டென்ட் வச்சாங்க. இது வந்து April 2nd of 2016. அப்போ அதுலேருந்து எனக்கு வந்து சில ஒரு மெடிசன் எடுத்து பிளட் எல்லாம் கூட தின்னா இருக்கும், ரொம்ப ப்ளீடிங் எல்லாம் கூட ஆகும். அப்படி ஹார்ட் அட்டாக் வந்து அடுத்த வருஷம் இவ்வளோ பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனால் எனக்கு வந்து அதுக்கு பிறகு கூட சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறேன் வரேன், ஒரு எவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறோம் வரோம், பயமே இல்லை. அதை பற்றி எனக்கு பயம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய பேர் வந்து ஐயோ நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்கன்னு வாங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு வாங்க, உங்களுக்கு ஏதோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் அப்புறமா எளிமை நடக்கும்போது மற்றவங்க உங்களை பார்த்து பயப்பட்டிருப்பாங்க. ஆமாம், உங்களுக்கு ப்ளீடிங் ஆனது எல்லாவற்றையும் பார்த்து. ஆனால் நீங்கள் பயப்படலை. நான் பயப்படவே இல்லை. எனக்கு ஒன்று நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. ஏன்னா எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதில் வந்து ஒரே ஒரு எனக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு வசனத்தோட நம்பிக்கை உண்டு. என்னென்னா, பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிற அன்றைக்கி தான் நம்ம பிறந்தோம். இறக்குறதுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிற அன்றைக்கி தான் நம்ம இறப்போம். புரியுதுங்களா? இப்போ அதுக்கு பிறகு எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு கூட நிறைய பேர் வந்து, பாஸ்டர் உங்களுக்கு ஒன்றாகாது பாஸ்டர், பயப்படாதீங்க பாஸ்டர், தைரியமாக இருங்க பாஸ்டர் அப்படின்னு சில வந்து தைரியப்படுத்த நினைப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது இரிட்டேட் ஆகும். இவங்க ஏன் என்னை பார்த்து தைரியப்படுத்துகிறாங்க, எனக்கு பயமே இல்லையே அப்படின்னு தோணும். இன்னொரு சொல்லுவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் வேகமாக நடக்காதீங்க பாஸ்டர், சத்தமாக பேசாதீங்க பாஸ்டர்னுவாங்க. ஏன் வேகமாக நடந்து என்ன ஆக போகுது, சத்தமாக பேச என்ன ஆக போகுது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க, பயமுறுத்துவாங்க. ரொம்ப நம்மளை அட்வைஸ் பண்ணுவாங்க, பயப்படாதீங்க, கவலை இதாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நம்மளை தாங்குவாங்க. எனக்கு ஏன் இவங்க பயப்படுறாங்க, ஏன் இப்படி தாங்குறாங்க, ஒன்றுமே இல்லை, நம்ம அது ஃபீல் வரல. ஏன்னா எனக்கு ஒன்றே ஒரு நிச்சயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறக்க ஒரு காலம் உண்டு. என்னைக்கு நான் பிறக்கணும்னு கர்த்தர் தீர்மானிச்சு அன்னைக்கு நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன். என்னைக்கு நான் மறிக்க ஒரு காலம் உண்டு. என்னைக்கு நான் மறிக்கணும்னு எனக்கு என்ன ஆண்டவர் நியமிச்சிருக்கிறேன், அன்னைக்கு தான் நான் மறிப்பேன். அதுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய விபத்து வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதி, மரணத்திற்கு எதிரான வியாதி வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் சாக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, என்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி என்னை கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறி முடிகிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுதான் நம்முடைய தைரியத்தின் பேஸ், அடிப்படையே தான். நிறைய பேருக்கு வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து என்னமாயிடுமோ, செத்துடுமோன்னு பயப்படுறாங்க. சாக மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்முடைய பிறப்பு இறப்பு எல்லாத்தையுமே அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதுக்கு முன்னால் நமக்கு அது நடக்காது. ஏன்னா அவர் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு பைபிள் இருக்கு. அதனால இந்த மரண பயன்றது அவசியமே கிடையாது. ஒரு தேவ பிள்ளைக்கு மரண பயன்றது அவசியமே கிடையாது. நீங்க இந்த ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும்போது கூட, இப்போ நீங்கள் ஒரு சபை போதகராக இருக்கீங்க, உங்கள் சர்ச்சில் உள்ளவங்களே வந்து உங்களுக்கு நிறைய இது பண்ணியிருப்பாங்களே, அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களே. இதில் நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட் வந்து அது நடந்த போது வந்து அன்றைக்கி நல்ல ஞாபகம் இருக்குது. அது ஒரு வெட்னஸ்டே, புதன்கிழமை நடக்குது, சாயங்காலம் நடக்குது. அது வந்து வீட்டுக்கு வருமானத்தில் முடியலை வேற கட் பண்ணிட்டாங்க, அது ஸ்டிச் போட்டதுனால.
அப்புறம் அந்த சண்டே வந்து நான் ஒண்ணுமே நடக்காத போல சர்வீஸ்க்கு வந்தேன். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் ஆராதனை ஆமா, நடத்தணும். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படலை. நேரா சண்டே சர்வீஸ்க்கு வந்தேன். அது வந்து யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லவில்லை, அனௌன்ஸே பண்ணலை. அழகா அப்படி முடியும் க்ளோஸ் பண்ணி ஜனங்களுக்கு அது தெரியாதபடி அப்படியே இருந்துட்டு நேராக சர்வீஸ் நடத்திட்டு போயிட்டேன். வந்து கம்ப்ளீட்டாக 2 சர்வீஸ் க்ளீனாக நடத்திட்டு ஒன்றுமே நடக்காதது போல. ஏன்னா நம்ம இருக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னால் ஜனக்கு வந்து பரிதாபப்படும், ஐயோ பாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்ற வந்து அப்படியே நம்ம சூழ்ந்துக்குவாங்க. ஓகே. அதில் நான் வந்து அவங்களுடைய என்ன சொல்றது, ஒரு பரிதாபத்தோடு வந்து நம்மகிட்ட பேசுறது அது சரியில்லை. எனக்கு அந்த பயம் இல்லை, அவங்க நம்மளை சொல்லணும். அதில் சண்டே சர்வீஸ் நடத்தினேன். அவங்க யாருமே அதை பார்க்க முடியாத மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணிட்டேன், காட்டிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஜனங்க வந்து இதுல இருந்து பார்க்கும்போது நம்மளோட மைண்டை வந்து அவங்க நம்மளுடைய விசுவாசத்திற்கு எதிராக தான் நிறைய பேர் பேசுவாங்க. ஆமா, அவங்களுடைய பயத்தை வந்து நம்ம மேல திணிக்கிறாங்க. நமக்கு பயமே இல்லை, நமக்கு அதை பத்தி ஒரு தடுமாற்றம், நம்ம வசனத்தின் மேல நம்ம நிக்கிறோம், நமக்கு பயம். அதுவும் விபத்து நடந்து 3ஆம் நாளே நீங்க சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா என்னால கூட அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. கேஷுவலா போய் நடத்தின சர்வீஸ் நடத்தினேன். அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஜீசஸ் கால்ஸ்ல வந்து அங்க ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அங்கேயும் போய் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு ப்ரோக்ராம், கர்த்தருடைய ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே ஸ்டாப் ஆகலை, கர்த்தர் அதை விடலை. ஓகே. அது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டவருக்காக ஓடுறோம். அப்போ சில நேரத்தில் இப்படி சம்பவங்கள் நடக்கும். இந்த சம்பவங்களை கண்டு நம்ம பயப்படவோ பின்வாங்கவோ வேண்டிய அவசியம் கிடையாது, தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆண்டவருக்காக ஓடுறோம், தொடர்ந்து ஓட போறோம். அது அடுத்த விபத்துக்கு பின்னாலேயே நம்ம செய்ய வேண்டியதற்குரிய பலத்தை அவரே கொடுப்பார். அவருடைய வேலையை நம்ம செய்யறோம் இல்லையா? அதனால நமக்கு வந்து பயப்படவோ நம்ம வந்து கவலைப்படவோ நமக்கு எதாவது ஆயிடுமோ நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வேலையை தானே செய்யறோம். இதை வந்து கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு கண்டிப்பா இருக்கும். நம்மளை எதுவுமே தடுக்க முடியாது. ஓகே பாஸ்டர், உங்க சாட்சியை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஏன்னா இந்த அளவு நடக்குமான்னு, ஏன்னா இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். எப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு விபத்து நடந்த பிறகு கூட 3ஆம் நாளே சர்ச்சில் நின்று 2 சர்வீஸ் நடத்தி, ஒரு சர்வீஸே 3 மணி நேரம் இருக்கும் நின்று நடத்துறதுங்கிறது அது பெரிய ஒரு விஷயம். ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்காரு இந்த வாழ்க்கையில.